இலங்கையில் ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக நடந்து வந்த உள்நாட்டுப் போரினால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தனர். உள்நாட்டு பொருளாதாரம் நாசமாகிவிட்டது. இதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வசிக்கும் தமிழ் பேசும் சிறுபான்மை இனத்தவர்தான். இலங்கை குடிமக்களான இவர்களின் நிலைமை மிகவும் அபாயகரமானதாக இருந்தது. அவர்களுடைய கல்வி, வாழ்வாதாரம் மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு ஆகியவை ஏறக்குறைய முற்றிலும் சிதறிவிட்டது. அவர்களுடைய நம்பிக்கை உருக்குலைந்து போனது. இப்படிப்பட்ட சோதனை காலத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது இந்திய மக்களுக்கு முக்கியமாக விளங்கியது. இதற்கான முதலடி பிரச்சினை நிலவிய போது எடுத்து வைக்கப்பட்டது. உள்நாட்டில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு அவசர கால மனிதாபிமான உதவியும் தற்காலிகமாக தங்குவதற்கு வசதியும் செய்து தருவதில் பணி தொடங்கியது. எமர்ஜென்சி மருத்துவமனையில் 3000 அறுவை சிகிச்சைகள் உட்பட மருத்துவ சிகிச்சை. இந்தியாவின் ஜெய்ப்பூர் செயற்கை கால் தயாரிப்பு நிறுவனம் இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் மானிக் ஃபார்மில் 2 முகாம்களை நடத்தியது. வீட்டுக்கு தேவையான பொருட்களுடன் ஃபேமிலி பேக்ஸ் விநியோகம் செய்யப்பட்டன. தற்காலிக முகாம்களை அமைப்பதற்கு கேல்வனைஸ்ட் இரும்பு ஷீட்டுகள் அளிக்கப்பட்டன. சேதமடைந்த வீடுகளை மறுபடியும் கட்ட சிமெண்ட் மூட்டைகள் வழங்கப்பட்டன. மறு குடியமர்வுக்கு நிலக்கண்ணி வெடிகள் முதலாவது பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தன. நிலக்கண்ணி வெடிகளை அகற்ற 7 மனிதாபிமான குழுக்கள் வட இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இங்கு பெரும்பாலான பகுதிகள் இப்போது பாதுகாப்பாக உள்ளன. மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்துவிட்டனர். வீடுகளுக்கு திரும்பிய பிறகு அவர்கள் மறுபடியும் வேலைக்கு செல்ல விரும்பினார்கள். வேளாண் மையங்கள் மூலம் வடக்கு மாகாண விவசாயிகளுக்கு 500 டிராக்டர்கள் வழங்கப்பட்டன. விவசாயிகளுக்கு வேளாண் சாதனங்களும் அதிக விளைச்சல் தரும் விதைகளும் வழங்கப்பட்டன. வடக்கு மாகாணத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு உள்ளூரில் பயணம் செய்ய 2 சக்கர சைக்கிள்கள் தரப்பட்டன. வஹாரை மற்றும் மன்னாரைச் சேர்ந்த மீனவர்களுக்கு விசைப்படகுகள், மீன் பிடிக்கும் வலைகள் மற்றும் மீன்பிடிப்பு சாதனங்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மீன் பிடிக்கும் வலை தயாரிக்கும் தொழிற்சாலை தனது உற்பத்தியை மேம்படுத்த கட்டமைப்பு மற்றும் சாதன உதவியை பெறவுள்ளது. வட இலங்கையின் பெரும்பாலான குடிமக்கள் பிரச்சனையின் போது தங்களுடைய வீடுகளை இழந்தனர். மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்குவதற்கு அவர்களுக்கு முழுமையான வீடு தேவை. அவர்களுக்கு தேவை மறு கட்டுமானம் மற்றும் வளர்ச்சி உதவி. நல்ல செய்தி என்னவென்றால், ஏஜென்சி டிரிவன் மாடல் அடிப்படையில் அவர்களுக்கு 1000 நிரந்தர வீடுகளை கட்டித்தரும் முன்மாதிரி திட்டம் ஏற்கனவே நிறைவடைந்துவிட்டது. இந்த வீடுகள் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. இதைப் போலவே 50,000 வீடுகளை கட்டித்தர இந்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. அடுத்த கட்டமாக ஓனர் டிரிவன் மாடலின் கீழ் 43,000 வீடுகளும், ஓனர் டிரிவன் மாடலின் கீழ் மேலும் 6,000 வீடுகளை கட்டும் பணி தொடங்கிவிட்டது. இவை மட்டும் போதாது. வடக்கு மாகாணத்தில் 79 பள்ளிகள் புதுப்பிக்கப்பட்டன. பள்ளிகளுக்கு கம்ப்யூட்டர்கள் மற்றும் பிரிண்டர்கள் வழங்கப்பட்டன. உயர்கல்விக்கான உதவித்தொகை 2.5 பில்லியன் இலங்கை ரூபாயாக உயர்த்தப்பட்டது. திரிகோணமலையில் சித்த மருத்துவ மையம் அமைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் பல்மைரா ஆராய்ச்சி கழகத்திற்கு கட்டமைப்பு உதவி. ஊரகப் பகுதிகளில் நேனசாலாக்கள் அல்லது லேர்னிங் மையங்கள் அமைக்கப்பட்டன. கல்விக் கழகங்களுக்கு 150 பேருந்துகள் வழங்கப்பட்டன. ஹைதராபாத்தில் இருக்கும் ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழி பல்கலைக்கழகம் EFLUவின் பயிற்சி உதவியுடன் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் ஆங்கில மொழி பயிற்சி மையம் நிறுவப்பட்டது. நிலைமையை மறுபடியும் சீராக்க நாடு முழுவதும் 25 கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான பல தொழிற்பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டன. பல்வேறு வியாபாரங்கள் தொடர்புடைய தொழிற்பயிற்சி மையங்கள் புத்தாலம் மற்றும் தொண்டமானில் செயல்பட தொடங்கிவிட்டன. நுவரெலியா மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் புதிய மையங்கள் திறக்கப்பட உள்ளன. இந்தியா இந்த தொழிற்பயிற்சி மையங்களை அமைக்க உதவியது மட்டுமின்றி
ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் பல்வேறு தொழில்களில் திறன் வளர்ப்பு உதவிகளையும் செய்துள்ளது. மட்டக்களப்பைச் சேர்ந்த போரில் கணவனை இழந்த பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் சேவா என்ற திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு நீடித்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கம். நாட்டில் சுகாதார நிலையங்களை வலுப்படுத்தும் பணியும் தொடங்கியுள்ளது. ஹட்டனில் டிகோயாவில் 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. வவுனியாவில் 200 படுக்கை வசதி கொண்ட அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவில் அரசு மருத்துவமனைகளில் முக்கியமான மருத்துவ சாதனங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இவையெல்லாம் உடல் ஆரோக்கியம் தொடர்புடையவை. ஆனால் மனநலனை பாதுகாக்க வேண்டாமா? மனநலனை பாதுகாப்பதற்கு பல்வேறு கலாச்சார திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. சர்வதேச நிலையில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்திட துரியப்பா விளையாட்டரங்கை புதுப்பிக்கும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. ஆயுத போரின் போது இலங்கையின் போக்குவரத்து கட்டமைப்பும் சீரழிந்து போனது. இதற்கும் உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டி இருந்தது. இந்தியா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் பங்கேற்று வருகிறது. சிக்னலிங் மற்றும் தொலைத்தொடர்பு தொடர் இணைப்பு உட்பட வடக்கு ரயில்வே லைன்களை மறுசீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. இந்த திட்டம் இந்தியா எல்ஓசி திட்டத்தின் கீழ் $800 மில்லியன் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு மற்றும் திரிகோணமலைக்கு இடையே தொடர்பை மேம்படுத்த தற்போது இருக்கும் ரயில் பாதையில் 5 ரயில் பஸ்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. KKS துறைமுகத்தை மீண்டும் செயல்படச் செய்ய அங்கிருந்து சுமார் 10 இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்திய மக்களிடமிருந்து கிடைத்து வரும் கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவால் போரால் சீர்குலைந்து போயிருக்கும் மாகாணங்கள் தற்போது பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கிச் செல்ல முயன்று கொண்டிருக்கின்றன. வளர்ச்சி பணிகளில் ஒத்துழைப்பின் நோக்கம் அவர்களுடைய நம்பிக்கையை அதிகரித்து அவர்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதுதான். ஆனால் பிரச்சனையின் போது ஏற்பட்ட காயங்கள் இலங்கை மக்களின் மனங்களில் இன்னும் மாறாமல் இருக்கின்றன. இந்த காயங்கள் மறைய கொஞ்ச காலம் பிடிக்கும். சரியான திசையில் சில அடிகள் எடுத்து வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் பல மைல்களை கடக்க வேண்டும்.